வருஷத்தின் முதல் ஆராதனை நாளிலே உங்களோடு கூட கர்த்தர் பேசும்படியா எனக்கு கொடுத்த வார்த்தை, how long, எந்த மட்டும் சொல்லுங்கள், எந்த மட்டும். 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரம் முதல் வசனங்கள். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை அனுப்புவேன் என்றார். நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். How long will you mourn for Saul, seeing that I have rejected him from reigning over Israel? Fill your horn with oil and go to Bethlehem. நீ எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நானே புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நான் வேண்டான் சொன்ன ஒருவனுக்காக நீ எந்த மட்டும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பாய். அல்லேலூயா. எனக்கு கார் ஓட்டுவதுன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ கார் ஓட்ட என் பிள்ளைகள் அனுமதிப்பது இல்லை. அது வேகமாக ஓட்டுவதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் டிரைவிங். கார் ஓட்டுவதில் பிடிக்காத ஒன்று, பக்கத்தில் உட்காந்து கார் ஓட்டுறாங்க பார்த்தீங்களா, அவங்க டவுன் பஸ்ஸுக்கு பின்னாலேயே ஓட்டிகிட்டு போனாங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. டவுன் பஸ் எங்கே நிற்கதோ அங்கே இவங்களே நிற்பாங்க. அதுக்கு டவுன் பஸ்லேயே ஏறி போயிடலாம்ல. டவுன் பஸ்ஸுக்கு பின்னாலேயே போகிறது எனக்கு பிடிக்காது. லாரிக்கு பின்னாலேயே போகிறது எனக்கு பிடிக்காது. கர்த்தர் ஸ்தோத்திரம், டக்குன்னு கட்டடிச்சு போகணும். ஆமாம், சிக்னல் அங்கே விழும்பதே, அங்கே சிக்னல் விழுந்திருக்கு, பச்சை லைட்டு எரியுதுன்னு அழுத்துனுவேன். அழுத்து கிராஸ் பண்ணிடலாம். அது சைபரில் முடிகிறப்போ கூட அழுத்திடலாம், ஒரு அழுத்திடலான்ருவேன். வேகமாய் சிக்னலை கடக்க வேண்டும். ஒரு முறை சிக்னலில் நின்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு முன்னாடி காரில் ஒரு கார் நிற்கிது. அந்த காருக்கு பின்னால் நான் இருக்கிறேன். நான் தான் காரை ஓட்டுறேன். அப்போ அந்த சிக்னலில் பச்சை எரிய தொடங்கிடுச்சு. பச்சை லைட்டு எரிய, க்ரீன் லைட்டு எரிய தொடங்கின பின்னும் எனக்கு முன்னால் இருக்கிற காரு அந்த ஆள் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. காரை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. மனுஷன் காரை ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறானேன்ட்டு நான் என்ன செஞ்சேன், என் கார் ஆக்சிலேட்டர் கொஞ்சம் அழுத்தினேன். 2வது தடவை அழுத்தினேன். அப்பயாச்சும் அவன் பார்ப்பான்ட்டு அவன் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. அப்புறம் என்ன செஞ்சேன், ஹார்ன் அழுத்தினேன், பாப்பா அப்படின்னு. அப்பயும் அவன் இது செய்யலை. என்னடா சிக்னலில் போட்டும் இவன் காரை எடுக்காமல் இருக்கான்னு கண்ணாடி உடனே இறக்கி கையை வச்சுட்டு, ஏய் போடா போன்ற கண்ணாடிக்கு வெளியே கழுத்தை நீட்டிக்கிட்டு போ, காரை எடு அப்படின்னு சொல்லி சைகை காட்டுறேன். அப்பயும் அவன் எடுக்கலை. பச்சை மஞ்சள் ஆனிச்சு, மஞ்சள் சிகப்பாயிருச்சு. இறங்கி போய் அவனை திட்டலாமான்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆயிட்டேன். பச்சை எரியும் போதே போயிருக்க வேண்டாம். பச்சை மஞ்சளாயி மஞ்சள் சிவப்பாயிருச்சு. ஆமாம், நான் டிரைவிங்கை பற்றி சொல்லலை, நான் வாழ்க்கையை பற்றி சொல்லுகிறேன். ஆமாம், மேலான ஒரு இடத்திற்கு உங்களை கொண்டு செல்லும்படியாக கர்த்தர் கிரீன் சிக்னலை போட்ட பிறகும் நீங்க முன்னேறாம இருக்கிற இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா கர்த்தர் என்னென்னவோ செஞ்சு பார்த்தோம், செய்கை காட்டியோ நீங்க அசையவே இல்லைன்னு சொன்னா கர்த்தர் உங்களை குறித்து மிகவும் துக்கமாயிருப்பார். அல்லேலூயா.
மேலான ஒன்று உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறது. Something better is waiting for you on the road. நீங்க அவர் சிக்னல் கொடுக்கிறத நீங்க புரிஞ்சிக்காம உணராம இருந்தீங்கன்னா ரொம்ப அதுதான் இருக்கிறதுலே மோசமான ஒரு காரியம். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம். 1 சாமுவேல் 8வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கர்த்தரிடத்திலே முறையிட்டார்கள், தீர்க்கதரிசனத்திலே முறையிட்டார்கள். தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனா தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முறையிட்டதை கர்த்தர் விரும்பவில்லை. கர்த்தர் விரும்பவில்லை. காரணம், இது நாள் வரைக்கும் சர்வவல்ல கர்த்தர் தான் அவர்களுக்கு தாம் செய்து வந்த அனைத்து நன்மைகள், உபகாரங்கள், வழிகாட்டுதல்கள் அனைத்தையும் இனி ஒரு மனிதன் தங்களுக்கு செய்தால் போதும் என்று சொல்லி ஜனங்கள் கேட்டுக்கொள்வதை கர்த்தர் விரும்பல. இதுவரைக்கும் கர்த்தர் தான் அந்த ஜனங்களுக்கு ராஜாவாக, தகப்பனாக இருந்து அவர் எல்லா காரியங்களையும் நடத்தி வந்தார், செய்து வந்தார். ஆமென் சொல்லுவீங்களா? இதுவரைக்கும் கர்த்தர் ராஜாவாக இருந்து, கர்த்தர் தகப்பனாக இருந்து தங்களுக்கு செய்து வந்ததை ஜனங்கள் இனி அவர் செய்ய வேண்டாம், எங்களுக்கு ஒரு மனிதன் செய்தால் போதும், ராஜா இருந்து செய்தால் போதும் என்று சொல்லி ஜனங்கள் ஆசைப்பட்டபடினாலே கர்த்தர் அதனை வெறுத்தார், விரும்பவில்லை. Nobody take care of you like God. Nobody will take care of you like our God. நம்முடைய கர்த்தரை போல வேறு ஒருவரும் உங்களை கரிசனையாய் நடத்த முடியாது. ஆமென் சொல்வீங்களா? நம்முடைய கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் உங்களை அவ்வளவு இவ்வளவாய் கர்சனையாய் அவர் நேசிக்கவும் முடியாது, அவர் நடத்தவும் முடியாது, பராமரிக்கவும் முடியாது. வேறு யாரும் உங்களை அவ்வளவாய் பராமரிக்க முடியாது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆனா ஜனங்களோ, இஸ்ரவேல் ஜனங்களோ எப்பொழுது வேண்டுமானாலும் பெலிஸ்தர் தங்கள் மேல் படையெடுத்து வரலாம் என்கிற பயத்தின் நிமித்தமும் தங்களை சுற்றிலும் உள்ள நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு ராஜா இருப்பதை போல பிரத்யட்சமாய் ஒரு ராஜா சிங்காசனத்தின் மேல் அவர் கம்பீரமாய் இருப்பதை போல தங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஆசைப்பட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த ஆசை நிமித்தமாய் அவர்கள் மேலும் 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 கர்த்தரிடத்தில் முறையிட்டார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் நினைச்சார், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே பென்யமீன் கோத்திரத்திலே மாத்ரியின் குடும்பத்திலே கீசின் குமாரனாகிய சவுலை கர்த்தர் ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஆமென் சொல்வீங்களா? ஆனா ஆரம்பம் முதற்கொண்டே கவனிங்கள், நான் சொல்லுகிறதை, ஆரம்பம் முதற்கொண்டே சவுல் கர்த்தருக்கு பிரியம் இல்லாதவர்களை செய்து வந்தார். ஆரம்பம் முதற்கொண்டே சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாதவைகளை அவன் செய்து கொண்டு வந்தான். He is always doing what God told him not to do. And he is always not doing what God called him to do. கர்த்தர் எதை செய்ய என்று சொல்லி கேட்டுக்கொண்டாரோ அதை செய்வதும் இல்லை, எதை செய்யாதே என்று சொல்லி சொன்னாரோ அதை செய்கிறவனாய் இருந்தார். ஆமென் சொல்வீங்களா? செய்யின்னு சொன்னதை செய்யறதில்ல, செய்யாதன்னு சொன்னதை செய்தான். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமா, உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன் சவுல் மேல் கர்த்தர் அவ்வளவாய் பிரியமாய் இல்லைன்னு சொன்னா, எதை செய்யாதன்னு சொன்னானோ அதை செய்தான், எதை செய்யன்னு சொன்னாரோ அதை செய்வதே இல்லை. So God got fed up with Saul. ஒருமுறை அமலேக்கே மீது அவர்கள் போர் தொடுக்கும்படியாய் வந்த பொழுது கர்த்தர் சொன்னார், அமலேக்கரே நீ ஜெயிப்பாய், அமலேக்கர் ஜெயிப்பாய். அமலேக்கரை நீ ஜெயிக்கும் போது நீ அமலேக்கரிடத்தில் ஆடு மாடு ராஜா அரண்மனை ஆண்கள் பெண்கள் பெரியோர்கள் சிறு பிள்ளைகள் ஒருவரையும் உயிரோட விட்டு வைக்காதபடிக்கு எல்லாரையும் தீக்கிரையாக்கிவிடு, எல்லாரையும் தீக்கிரையாக்கிவிடு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சவுலிடத்தில் சொல்லுகிறார்.
சவுல் ஊன் தலையாட்டிக்கிட்டு அவன் அமலேக்கரோடு கூட யுத்தம் செய்தான். அமலேக்கரை அவன் மேற்கொண்டான், ஜெயித்தான். ஜெயித்த உடனே என்ன செய்தாங்க, ஜனங்கள் எல்லாம் அவரிடத்துல வந்து சொன்னாங்க, ஆடெல்லாம் இங்க இருக்கிற ஆடெல்லாம் கொழு 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 கொழுன்னு இருக்கு, கொழு கொழு கொழுன்னு இருக்கு. 34,000க்கு ஆடு வாங்கியிருக்கிறாங்க ஒரு திருச்சபையில். 34,000க்கு ஆடு வாங்கி அந்த 34,000க்கு ஆடு 55 கிலோ கறி இருந்துச்சான். எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு ஆடு எத்தனை கிலோ கறி? 55 கிலோ கறி. அதை பார்க்கும்போதே நம்ம ஆட்களுக்கு என்ன நினைப்பு வரும் சொல்லுங்க? என்ன நினைப்போம்? இந்த ஆட்டில் சொல்லுங்களேன், மீதி சொல்லுங்களேன். இந்த ஆட்டில் என்ன நான் சொன்னதே சொல்றீங்க, என்ன என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஆமாம் ஆமாம், பிரியாணி செஞ்சால் நல்லாயிருக்கும், ஆமாம் சுக்கா செஞ்சால் நல்லாயிருக்கும். என்ன செய்தார்கள்? ஆடுகளிலும் மாடுகளிலும் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் உயிரோடே வைத்து, ராஜா சொன்னார், முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் உயிரோடே வைத்து, ரொம்ப நோஞ்ச ஆடு, சாக போகிற ஆடு, இழுத்துக்கிட்டு இருக்கிற ஆடு, இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் தீக்கிரை ஆக்குனாங்க. முதல் தரமானவர்களையும் இரண்டாம் தரமானவர்களையும் சவுல் அவ இருக்கட்டும் இருக்கட்டும் சொல்லி அதெல்லாம் எரிக்க வேண்டாம்னு சொல்லி வைத்து விட்டான். ராஜாவாகிய ஆகாகையும் அவன் உயிரோடே வைத்தார். இந்த காரியம் கர்த்தருக்கு மிகவும் விசனமாயிருந்தது. தேவன் அது நிமித்தமாக மிகவும் மனஸ்தாபப்பட்டார். God regretted Saul. God regretted Saul. இந்த வார்த்தை மறுபடியும் சொல்கிறேன், regretted. சவுல் செய்த இந்த காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் சவுலை குறித்து மனஸ்தாபப்பட்டார். சொல்லுங்கள், சவுலை குறித்து மனஸ்தாபப்பட்டார். சுகுமாரை நான் ஆஸ்வதித்ததற்காக மனஸ்தாபப்படுகிறேன் என்று என்னை குறித்து கர்த்தர் ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். சுகுமாருக்கு ஐ எம் ரெக்ரெக்டட் சுகுமார் ஃபேவரிங் அன்டு ஹிம். நான் சுகுமாருக்கு தயவு காண்பித்தது நிமித்தமாக நான் இப்போ ரொம்ப மனஸ்தாபப்படுகிறேன் அவன் சொல்லக்கூடாது. சுகுமாருக்கு நான் கிருபையை அவன் மேல் நான் தகுதியில்லாத நிலையிலே அவன் மேல் நான் கிருபையை ஊற்றினதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொல்லி என்னை குறித்து கர்த்தர் சொல்லக்கூடாது. சுகுமாருடைய ஜெபத்தை நான் கேட்டேன். I have answered his prayers, but I am regretted about that. அவனுடைய ஜெபங்களை நான் எல்லாம் கேட்டேனே என்று சொல்லி என்னை குறித்து கர்த்தர் ஒரு நாளும் மனஸ்தாபப்படக்கூடாது. ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. Lord, let my life never be a regret in your eyes. Lord, let my life never be a regret in your eyes. உம்முடைய கண்களில் என்னை குறித்து மனஸ்தாபப்படுகிறதாக என் வாழ்நாளிலே ஒரு நாள் கூட சொல்லக்கூடப்படக்கூடாது. ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க, என் வாழ்நாளிலே என்னை குறித்து மனஸ்தாபப்படுவதாக ஒரு நாளும் சொல்லப்படக்கூடாது. உங்களை குறித்து ஒரு நாளும் கர்த்தர் சொல்லக்கூடாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சவுலை குறித்து மனஸ்தாபப்பட்டார். கர்த்தர் சவுலை குறித்து மனஸ்தாபப்பட்டது நிமித்தமாக சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்காக அவர் துக்கப்பட்டார், துக்கித்துக் கொண்டிருந்தார். துக்கித்துக் கொண்டிருந்தான்னு சொன்னா அப்படியே ரெட்டை உடுத்தி சாம்பலை தலையின் மேல் அள்ளி போட்டுக்கொண்டு அப்படியே தலைமுடியை விரித்து போட்டு அவர் அப்படியே சவுலுக்காக புலம்பிக் கொண்டிருந்தாராம், துக்கித்துக் கொண்டிருந்தாராம். சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலுக்காக புலம்பிக் கொண்டிருந்தார். 1 சாமுவேல் புத்தகம் 16வது அதிகாரத்திலே இப்படியாக சவுலுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிற சாமுவேலை கர்த்தர் பார்த்தார். சவுலுக்காக புலம்பிக் கொண்டிருக்கிற சாமுவேலை கர்த்தர் பார்த்தவுடனே சாமுவேலிடத்தில் கர்த்தர் சொல்கிறார், how long will you mourn for Saul, seeing that I have rejected him from reigning over Israel. இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின
சவுலின் மேலே எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போயும்படி நான் ஒரு முடிவிற்கு கொண்டு வரும்போது கடந்தவைகளை குறித்து எந்த மட்டும் நீ திக்குத்தி கொண்டிருப்பாய். கர்த்தர் நாளிலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், கடந்தவைகளை குறித்து எந்த மட்டும் நீ துக்கித்துக் கொண்டிருப்பாய். மேன்மையான ஆசீர்வாதங்கள் உங்களுக்காக இட்ஸ் வெயிட்டிங் ஃபார் யூ டவுன் த ரோட். உங்களுக்காக மேன்மையான ஆசீர்வாதங்கள் காத்து கொண்டிருக்கும் போது முடிந்து போனவைகளை குறித்து நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. கவனிங்க, ரொம்ப ஆழமான காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வருகிறேன். கர்த்தர் ஏற்கனவே ஒரு ராஜாவை ஆயத்தம் பண்ணிட்டு தான் சாமுவேல்கிட்ட கர்த்தர் வரார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். ஏற்கனவே ஆல்ரெடி God has prepared the next king. ஆமாம். அவன் பேர் தாவீது. அவன் பெத்லெகேமில் இருக்கிறான். அவன் பேர் தாவீது. அவனை தான் அடுத்த ராஜாவாக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனால் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஒன்றை இவன் சுதந்திரத்துக் கொள்ள வேண்டுமானால் எந்த காரியத்தை குறித்து இவன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறானோ அதை நிறுத்தி அந்த நிலையை விட்டு அவன் எழுந்து கடந்து வரும்போது தான் கர்த்தர் இவனுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. உங்கள் கண்கள் காணாத ஏராளத்தையும் தாராளத்தையும் இந்த 2024 வருஷத்தில் உங்களுக்காக கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க, எல்லாரை பார்த்து எல்லாரும் ஒவ்வொருடைய கரத்தை பிடித்து நான் சொல்ல விரும்புகிறேன். உங்கள் கண்கள் காணாத ஏராளத்தையும் தாராளத்தையும் இந்த 2024 வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? நான் வைத்திருக்கிறேன், உனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். ஆனால் கடந்ததை நினைத்து முடிந்து போனதை நினைத்து புலம்புவதை நிறுத்தாத வரைக்கும் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். கடந்ததை நினைத்து முடிந்து போனதை நினைத்து புலம்புவதை நீங்கள் நிறுத்தாத வரைக்கும் நான் உங்களுக்காக வைத்திருக்கிற உச்சிதங்களை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவோ அனுபவிக்கவோ முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சைகை காட்டுகிறார். பச்சை லைட் போட்டுச்சு, பகலே மகனே பச்சை லைட் போட்டுச்சு. கார் உருமுறை மாதிரி அப்படின்னு நான் இன்றைக்கு முன்னால் இருக்க காரை கையெட்டின மாதிரி உங்களை பார்த்து கையாட்டுறாரு. கிளம்பு 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 கிளம்பு, ரெடி கிளம்பு கிளம்பு கையாட்டுறார். பச்சை லைட் போட்டாச்சு, சிக்னல் விழுந்துருச்சு, கிளம்பு. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை நீங்க சுதந்திரித்துக் கொள்ளபடியாய் கிளம்பு என்று சொல்லி கர்த்தர் சைகை காட்டுவதை நீங்கள் புரிந்து கொள்ளாமலும் உணர்ந்து கொள்ளாமலும் இருக்கின்ற நிலையிலே நீங்கள் இருப்பீர்களே ஆனால் கர்த்தர் அதன் நிமித்தமாய் மிகுந்த வருத்தப்படுவார். ஆமென் சொல்வீங்களா? ஒரு 3 காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு 3 காரியங்கள். முதல் காரியம், ஒரு சொல் ஒரு கேள்வி. A statement and a question. A statement and a question. ஒரு சொல் ஒரு கேள்வி. சொல்லுங்கள், ஒரு சொல் ஒரு கேள்வி. ஒரு சொல் என்னன்னு சொன்னா, நான் புறக்கணித்து தள்ளின சவுல். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், சத்தமாய் சொல்லுமா, நான் புறக்கணித்து தள்ளின சவுல். இதான் ஸ்டேட்மெண்ட், ஒரு சொல். எல்லாரும் மறுபடியும் சொல்லுவோம், நான் புறக்கணித்து தள்ளின சவுல். கேள்வி என்ன? கேள்வி, எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? கேள்வி என்ன? சொல்லுங்க, எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? சொல்லுங்கள், எந்த மட்டும். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? என் கரம், மை ஹேண்ட் இஸ் நாட் ஆன் ஹிம். என் கரம் அவன் மேல இல்லைன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். என் கரம் அவன் மேல இல்லை. சாமுவேல் சபைக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. அவன் 4 வயசு இருக்கும்போதே, 4.5 வயசு இருக்கும்போதே கர்த்தர் சாமுவேலே சாமுவேலேன்னு சொல்லி கூப்பிட்டார். அப்போ அவன்
4.5 வயசு. சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன்னு சொன்னான். ஆமென் சொல்வீங்களா? அப்ப 4.5 வயசு பையன்டையே, அவன் 4.5 வயதா இருக்கும்போதே நாட்டின் நடப்பை கர்த்தர் 4.5 வயசு பையன்டத்துல கர்த்தர் வெளிப்படுத்தினார். அப்ப கர்த்தருடைய மைண்டு உள்ளம் எப்படிப்பட்டது என்பது இவனுக்கு அப்படியே மிகவும் தண்ணிப்பட்ட பாடா மிகவும் தெளிவாய் அறிந்திருக்கிறவன் 4.5 வயசுலே புரிந்து கொண்டிருப்பான். ஆமென் சொல்வீங்களா? ஆனா கவனிங்க, நான் சொன்னதை கவனிங்க. ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான் சாமுவேல். ஆனா கர்த்தருடைய இருதயத்தில் இருப்பதை அவன் எப்படி அறியக்கூடாமல், அவன் புரிந்து கொள்ளாமல் இருந்தான் என்பது ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். கர்த்தர் சவுலை வெறுத்து தள்ளினார், புறக்கணித்து தள்ளினார் என்பதையும், சவுலின் மேலே கர்த்தர் பிரியமாய் இல்லை என்பதையும் அவனால் தீர்க்கதரிசியால் எப்படி அறிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. மறுபடியும் சொல்ல பாருங்க, பெரிய தீர்க்கதரிசி, ஆனால் கர்த்தர் சவுலை புறக்கணித்து தள்ளினார் என்பதையும், சவுலின் மேலே கர்த்தர் பிரியமாய் இல்லை என்பதையும் எப்படி அவனால் புரிந்து கொள்ள முடியாமல், அறிந்து கொள்ள முடியாமல் போயிற்று. கர்த்தர் அதையே திருப்பி உங்களை பார்த்து கேட்கிறார். இங்கே இருக்கிறவர்களிலே அநேகர் நல்ல விசுவாசிகள் தான், ஜெபிக்கிற விசுவாசிகள் தான், வளர்ந்த விசுவாசிகள் தான். ஆனாலும் நீங்கள் செய்கிற ஒரு காரியம், அந்த காரியத்தின் மேல் கர்த்தர் விருப்பமாய் இல்லை என்பதை உங்களால் புரிந்து கொள்ளாமல் நீங்கள் போகிறீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க நல்ல விசுவாசி தான். கர்த்தர் உங்களோடு கூட பேசினார்னா அப்படியே நான் தான் ஆண்டவரே அப்படி சொல்லுங்க, நான் தான் ஆண்டவரே அப்படி சொல்லுங்க. மனம் திரும்புங்க. மனம் திரும்புவதற்காகவே கர்த்தர் உங்களோடு கூட பேசினார். நீங்க வளர்ந்த விசுவாசி தான், ஜெபிக்கிற விசுவாசி தான், நல்ல விசுவாசி தான். ஆனா நீங்க செய்கிற ஒரு காரியத்தின் மேல் கர்த்தர் பிரியமாய் இல்லை என்பதை நீங்கள் அறியாமல் போவீர்களே ஆனால், நீங்கள் உணராமல் போவீர்களே ஆனால், அது பெரிய ஒரு மிகவும் துர்பாக்கியமான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்யும் போது கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இல்லை என்பதை நீங்கள் உணராமல் போவீர்களே ஆனால் நீங்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் என்று சொல்கிறேன். மற்றவங்களை பற்றி அல்ல, மற்றவங்களை பற்றி அல்ல. கர்த்தர் என்ன செய்தாலும் அவர்கள் உணராமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் நல்ல விசுவாசி ஆயிற்று, வளர்ந்த விசுவாசி ஆயிற்று, செய்கிற அந்த காரியம், அந்த காரியத்தில் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இல்லை என்று சொன்னால், கர்த்தருடைய கரம் இல்லை என்பதை நீங்கள் அறியாமல் இருப்பீர்களே ஆனால், அதை காட்டிலும் மோசமான காரியம் வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு காரியத்தை செய்யும்போது அந்த காரியம் தேவனுடைய சுத்தம் அல்ல என்று தெரிந்தும் அதன் மேல் நீங்கள் ஆசை வைப்பீர்கள், அதை செய்வதற்கு நீங்கள் ஆசையாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் மிகவும் பரிதாபத்திற்குரியவர்கள். இந்த காரியம் செய்கிற இந்த காரியம், you know very well that it's not God's will, but you are so desired to go after that things. இந்த காரியம் கர்த்தருக்கு சித்தமில்லை என்பதை தெளிவாய் நீங்கள் அறிந்திருந்தும் அந்த காரியத்தை நீங்கள் செய்ய நீங்கள் முடிவெடுக்கும் போது அது கர்த்தருடைய பார்வையிலே மிகுந்த துக்கத்தை கொடுக்கும். இந்த வருஷத்தில் ஒரு நாள் கூட, ஒரு காரியத்தில் கூட, நீங்கள் செய்கிற காரியத்தில் கர்த்தர் உங்களை குறித்து துக்கப்படக்கூடாது. அதை முதல் செய்தியாய், வருஷத்தின் முதல் செய்தியாய் சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அப்படியே நெஞ்சில் கை வச்சு சொல்லுவீங்களா? இந்த வருஷத்தில் நான் செய்கிற எந்த காரியத்தின் மொத்தமும் நீ துக்கப்படாதபடிக்கு நான் ஜாக்கிரதையாயிருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எந்த காரியத்தின் மொத்தமும் நீங்க கர்த்தர் உங்க மேல துக்கமாக இருக்கக்கூடாது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த காரியம் சொல்லுகிறார், கெட் ரெடி
ஃபார் கிரேட்டர் திங்ஸ். கெட் ரெடி ஃபார் பெட்டர் திங்ஸ். மேலான ஆசீர்வாதத்திற்காக நீ ரெடியாகு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க, மேலான ஆசீர்வாதத்திற்காக ரெடியாகுங்க. இன்னொரு சொல்லுங்க, மேலான ஆசீர்வாதத்திற்காக ரெடியாகுங்க. உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி, உன் கொம்பை தைலத்தால் fill your horn with oil and go to Bethlehem. உன் கொம்பை தைலத்தால் நிரப்பு. அப்ப கொம்பை தைலத்தால் நிரப்புன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாலே, அந்த கொம்பு, மாட்டு கொம்பு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாட்டு கொம்புல தான், அந்த அப்படி வளைஞ்சிருக்கிற கொம்புல தான் தைல கொம்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வந்து செம்மறி ஆட்டு கொம்புலேருந்து அது தைல குப்பியாக, இப்போல்லாம் கண்ணாடி பாட்டில் இருக்குது, அப்போல்லாம் அந்த மாட்டு கொம்பில் தான், ஆட்டு கொம்பில் தான் தைல குப்பி செய்வார்கள். அது தீர்க்கதரிசி தைலத்தை நிரப்ப சொன்னாலே யாரோ ஒருவரை அபிஷேகிக்க போகிறார் என்பது அர்த்தம். ஆமென் சொல்லுவீங்களா? அடுத்து யாரோ ஒருவரை அபிஷேகிக்க போகிறார் என்பது அர்த்தம், அபிஷேகத்தின் அடையாளம். ஆமென் சொல்லுவீங்களா? கர்த்தர் ஏன் சாமுவேலை பார்த்து fill your horn with oil, உன் தைல கொம்பை நீ தைலத்தால் நிரப்பி என்று சொல்லி ஏன் சொன்னான்னு சொன்னா, ஏன் சொல்லணும்? ஏன் சொல்லணும்? உங்க தலையில நல்ல எண்ணெய் போட்டு சீவிருக்கீங்க. உன்னை பார்த்து உன் தலையை எண்ணெயால் நன்றாய் தேய்த்து அப்படின்னு சொன்னா சொல்லுவேனா? நான் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். உங்க தலை அப்படியே ஆடி காத்துல பறந்த மாதிரி பக்கிரி மாதிரி இருக்குது. அப்படி இருக்கிறதுனால தானே நான் வந்து தலைக்கு எண்ணெய் போட்டு தலையை சீவ அப்படின்னு சொல்லுவேன். இல்லை இப்படி தானே? ஆமாம் ஆமாம். உன் தைல குப்பியை தைலத்தால் நிரப்பிக்கொள்னு சொன்னாலே, தைல குப்பியில தைலம், சொல்லுங்க, தைல குப்பியில தைலம் இல்லைன்னு அர்த்தம். சொல்லுங்க, தைல குப்பியில தைலம் இல்லை. You need not to fill when it is full. மறுபடியும் சொல்லுகிறேன், you need not to fill when it is full. நிரம்பி இருக்கும் போது நிரப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, குப்பி நிரம்பி இருக்கும் போது நிரப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அந்த குப்பி ஆனா காலியா இருக்கிறதுனால தான் தைல குப்பியை எண்ணெயால் தைலத்தால் நிரப்பிக்கொள்னு சொன்னார். ஏன் அது காலியானுச்சு? தைலம் அபிஷேகத்திற்கு அடையாளம். சொல்லுங்கள், தைலம் அபிஷேகத்திற்கு அடையாளம். அல்லேலூயா. ஆமா, தைலம் அபிஷேகத்திற்கு அடையாளம். சொல்லுங்க மறுபடியும், தைலம் அபிஷேகத்திற்கு அடையாளம். ஏன் அது காலியாச்சு தெரியுமா? ஒரு சில விசுவாசி, ஒரு சிலரோடு நீங்கள் வைத்திருக்கிற ஐக்கியத்தின் நிமித்தமாகவே உங்களுடைய அபிஷேகம் குறைந்து போய்விட்டது. தெளிவா சபையை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஒரு சிலரோடு நீங்கள் பழகுகிறீர்கள் பார்த்தீங்களா, அந்த ஒரு சிலரோடு கூட வைத்திருக்கிற அந்த பழக்கத்தின் நிமித்தமாக உங்கள் அபிஷேகம் குறைந்து போவதாக நீங்கள் உணர்வீர்களே. ஆனால் ஆமாம், ஒரு சிலரோடு கூட பழகுகிற அந்த பழக்கத்தின் நிமித்தமாக தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில குறைந்து போவதை நீங்கள் உணர்கிறீர்களா? குறைகிறதாக ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதா? வாஞ்சை ஏற்படுகிறதா? வாலிப பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், வாலிப பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் மொபைலில் ஒரு காரியத்தை தொடர்ந்து பார்ப்பது நிமித்தமாக தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில குறைவதை நீங்கள் உணர்கிறீர்களா? தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வாழ்க்கையில குறைவதை நீங்கள் உணர்கிறீர்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். I don't need someone in my life who drain my oil. என்னுடைய அபிஷேகம் குறைந்து போகத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஒருவர் நிமித்தமாக, அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக, நான் சொல்லுகிறது மறுபடியும் சொல்லுகிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே அந்த ஒருவர் நிமித்தமாக, நான் செய்கிற அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த அபிஷேகம் என்னிடத்திலே குறைந்து போவதாக நான் உணர்வீர்களானால் அந்த காரியமும் எனக்கு வேண்டாம், அந்த நபரும் எனக்கு வேண்டாம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமாம், உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நான் சொல்லுகிறதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம்
அது மிக 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 ஆமென் சொல்வீங்களா மேலானது. அந்த அபிஷேகம் அந்த ஒருவர் நிமித்தமாக குறைந்து போகிறது என்றால், அந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாக குறைந்து போகிறது என்றால், அந்த நபர் எனக்கு தேவையே இல்லை. ஆமென் சொல்வீங்களா? மாறாக இன்னாரோடு கூட பழகும்போது அபிஷேகம் என்னிலே கூடுகிறது, இன்ன காரியத்தை செய்வதனாலே என்னில் உள்ள அபிஷேகம் பெருகிறது என்று சொல்லி நீங்கள் உணர்வீர்களே, ஆனால் அந்த காரியத்தை செய்யாமல் விட்டு விடாதிருங்கள். ஆமென் சொல்வீங்களா? அந்த நபரோடு கூட நீங்கள் இன்னும் அதிகமாய் ஐக்கியம் கொள்ளுங்கள். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு வைத்திருக்கும் சாமுவேலே, நான் உனக்கு வைத்திருக்கும் மேலான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் உன் தைல குப்பியை தைலத்தால் நிரப்புவாயாக. ஆமென் சொல்வீங்களா? இந்த 2024 வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்படும்படிக்கு செய்கிற முதல் காரியம் உங்கள் அபிஷேகத்தை. ஆமென் சொல்வீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? அடுத்து சாமுவேல் சொல்லுகிறார், நீங்க அந்த வசனத்தை வாசிங்கம்மா, முதலாவது வசனத்தை வேகமாய். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். கவனிங்க, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, நான் உன்னை பெத்லெகேமுக்கு அனுப்புவேன் என்று மாத்திரம் சொல்லவில்லை. அடுத்து சொல்கிறார், பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை நான் அனுப்புவேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன். அல்ல, அப்படியே உங்கள் கண்களுக்கு முன்பதாக கர்த்தர் சொல்கிற இந்த வார்த்தைகளை நான் வைக்க விரும்புகிறேன். சாமுவேல்கிட்ட சொல்றான், உன் தைல குப்பியை கொம்பை தைலத்தால் நிரப்பிக்கொள், நான் உன்னை பெத்லெகேமுக்கு அனுப்ப போகிறேன், பெத்லெகேமிலே இருக்கிறதான ஈசாயினிடத்திற்கு, பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு உன்னை நான் அனுப்ப போகிறேன், அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். ஆமென் சொல்லுவீங்களா? இவ்வளோ சொல்ற கர்த்தர் பெத்லெகேமியனாகிய ஈசாயினிடத்திற்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன், அவன் குமாரரில் ஒருவனாகிய தாவீதை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்று சொல்லலாமா? சொல்லியிருக்கலாம்ல? ஏன் கர்த்தருக்கு தெரியுமா தாவீதை தான் தெரிந்தெடுத்திருக்கிறான்னு? ஐயா தெரியுமா? ஐயா இம்மானுவேல் தெரியுமா? ஐயா தெரியும். நல்லா கவனிங்க, தாவீதை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு நல்லா, கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதை ஏன் பெத்லெகேமுக்கு போன்னு சொல்றாரு? பெத்லெகேமில் ஈசாயினிடத்திற்கு போன்னு சொல்றாரு. ஈசாயினுடைய குமாரர்கள் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் சொல்கிறார். இவ்வளவு சொல்லுகிற கர்த்தர் அந்த குமாரரில் ஒருவனாகிய தாவீதை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஏன் தாவீதின் இடத்துல, சாமுவேல் இடத்துல சொல்லல? சொல்லியிருக்கலாம்ல? எதையும் மறைக்க மாட்டார் அல்லவா? ஏன் கர்த்தர் இதை மறைக்கிறார்? ஏன் கர்த்தர் இதை சொல்லவில்லை? இப்போ சாமுவேல் எழுந்து அந்த கொம்பை தைலத்தால் நிரப்பி அவன் பெத்லெகேமுக்கு போகிற வரைக்கும், பெத்லெகேமிலே ஈசானுடைய வீட்டுக்கு போகிற வரைக்கும், ஈசானுடைய வீட்டிலே அவன் குமாரில் ஒவ்வொருவனாக கடந்து போக செய்கிற வரைக்கும் அவனுக்கு எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்க, எதிர்பார்ப்பு. சத்தமா சொல்லுங்க, எதிர்பார்ப்பு, எதிர்பார்ப்பு. God wants you to expect what God has prepared for you. தேவன் உங்களுக்காக எதையெல்லாம் இந்த 2024 வருஷத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, எதையெல்லாம் உங்களுக்கு வாக்கு பண்ணி நீங்கள் பெற்றுக்கொள்வீர் என்று சொல்லி இருக்கிறாரோ, அதை குறித்த ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும். ஆமென். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நான் குழந்தை இல்லாத கற்பதின் ஆசீர்வாதம் தாமதப்பட்டு கொண்டிருக்கிற அந்த தம்பதியரை பார்த்து நான் சொல்லுவேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன் பாருங்க. அந்த சகோதரியை பார்த்து சொல்லுவேன், அந்த பிள்ளையை பார்த்து சொல்லுவேன், ஏம்மா
ஒவ்வொரு முறையும் உனக்கு மாதாந்திர அந்த வழிபாடு உண்டாகும் போது இதுதான் கடைசி மாதம் அப்படின்னு அறிக்கை பண்ணணும். ஆமென் சொல்வீங்களா? அடுத்த மாதம் எனக்கு மாதாந்திர வழிபாடு உண்டாகாது சொல்லி நீ அறிக்கை பண்ணணும்னு சொல்வேன். அறிக்கை பண்ணணும். ஏன் தெரியுமா? ஒரு எதிர்பார்ப்பு. கரங்களை தட்டுவோமா? அவன் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எதிர்பார்ப்பு. இதை நான் சொல்லிட்டேன். இப்படித்தான் திருமண காரியமானாலும் அல்லது எந்த காரியமானாலும் கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கூடிக்கொண்டே சொல்லுங்க, கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். நல்லா சொல்லுங்க, எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஜனவரி மாதம் முகாம் முடிஞ்ச உடனே திருச்சிக்கு போனோம். அங்கே எங்கள் குடும்ப ஃபங்க்ஷனுக்கெல்லாம் செய்கிற அந்த பாயை பார்த்தோம். இந்த பாயை பார்த்துட்டு பாய்கிட்ட சொன்னோம், பாய் பையனுக்கு கல்யாணம் வச்சுருக்கோம் அப்படின்னா. அண்ணே எப்படிண்ணே? ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு. எப்போண்ணே கல்யாணம்? மே மாதம் கல்யாணம் வச்சுருக்கோம்ப்பா, மே மாதம் கல்யாணம் வச்சுருக்கோம். ரொம்ப சந்தோஷண்ணே, ரொம்ப சந்தோஷம். நான் 10,000 ரூபா அட்வான்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் தான் எல்லாம் வெள்ளை பூண்டுலேருந்து சகலமும் அங்கே இருந்தே உரிச்சிக்கிட்டே வந்து சகல ஆட்களும் சமைக்கிற ஆள், பரிமாறுகிற ஆள் எல்லாரையும் நீங்களே கூட்டிகிட்டு வந்துடணும். இலை எடுக்கிறதுக்கு மாத்திரம்தான் நான் ஏற்பாடு பண்ணணும், இது எல்லாம் நீங்கள் வேனில் கூட்டிகிட்டு வந்துடணும். வேனுக்கு நான் தனியாக தந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். எத்தனாம் தேதி? நான் தேதின்னு 23ஆம் தேதி அப்படின்னேன். மே மாதம் 23. ரொம்ப சந்தோஷண்ணே, அட்வான்ஸ் எல்லாம் வேண்டாண்ணே. இல்லைப்பா, பிடிங்க பாய் பிடிங்க அப்படின்னு சொல்லி அட்வான்ஸை கொடுத்துட்டு மே மாதம் பொண்ணு எங்கே? நான் இன்னும் பொண்ணு கிடைக்கல, இன்னும் பார்க்கல. ஆனால் என்னண்ணே பொண்ணு கிடைக்கலன்றீங்க, மே மாதம்ன்றீங்க, 23ஆன்றீங்க, பிரியாணின்றீங்க, 10,000 அட்வான்ஸுன்னு. ஆமாம் பாய், வைங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பிப்ரவரி மாதம் ஆணிச்சு, பொண்ணு கிடைக்கல. ஆமாம், மார்ச் மாதம் ஆச்சு. அப்போ தான் பொண்ணு கிடைக்கிறதுக்கான ஒரு அறிகுறியே தென்பட்டது. ஏப்ரல் மாதத்தில் தான் பொண்ணு கிடைச்சது. ஏப்ரல் மாதத்தில் கடைசியில் பொண்ணு கிடைச்சது. மே மாதம் 23ஆம் தேதி இந்த பாய் வந்தார். அந்த பாயை வச்சு கல்யாணத்தை விருந்து தயார் பண்ண கல்யாணத்தை நடத்தினேன். ஒவ்வொரு நாளும் எதிர்பார்ப்பு. ஜனவரி மாதத்திலிருந்து மண்ணெண்ணெய் முதற்கொண்டு ஒவ்வொன்றையாய் மண்ணெண்ணெய், சுகர், விறகு எல்லாத்தையும் ஒன்றொன்னா நான் சேமிக்க தொடங்கினேன். ஒரு எதிர்பார்ப்பு. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம், ஒருத்தர் தான் அல்லேலூயான்னு சொல்கிறார். ஒரு எதிர்பார்ப்பு. இந்த 2024 வருஷத்தில் கர்த்தர் உங்களுக்காய் பெரிய பழைய கிரேட் திங்ஸ், மிகப்பெரிய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. I believe God, also I expect God. நான் தேவனை விசுவாசிக்கிறவன் மாத்திரமல்ல, தேவனிடத்தில் எதிர்பார்ப்பு உள்ளவன். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, நான் தேவனை விசுவாசிக்கிறவன் மாத்திரமல்ல, தேவனிடத்தில் எதிர்பார்ப்பு உள்ளவன். இன்னொரு தடவை சொல்லுங்க, தேவனை விசுவாசிக்கிறவன் மாத்திரமல்ல, தேவனிடத்திலே எதிர்பார்ப்புள்ளவன். I believe God and also I expect God. நான் தேவனை விசுவாசிக்கிறேன், அதோடு தேவனிடத்திலே எதிர்பார்ப்பு உள்ளவனாய் இருக்கிறேன். ஆமா, என் ஜெபங்களை கர்த்தர் கேட்பார் என்று தேவனிடத்தில் எதிர்பார்ப்பு உள்ளவனாய் இருக்கிறேன். நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிறவர் என்று நான் எதிர்பார்த்திருக்கிறேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று எதிர்பார்த்திருக்கிறேன். எனக்காக பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் he got in store everything that I have. எனக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் அவர் பொக்கிஷ சாலையிலே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. ஒரு தாவீதை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பாரானால், அந்த தாவீது, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த தாவீது சவுலை காட்டிலும் பல மடங்கு அவன் மேன்மையானவன். ஆமென் சொல்வீங்களா?
கர்த்தர் உங்களுக்கு இந்த 2024 வருஷம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. கடந்த நாட்களிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட, நீங்கள் அனுபவித்த அனைத்தை காட்டிலும் பல மடங்கு மேன்மையானதை, மேலானதை, கர்த்தர் சிறந்ததை கர்த்தர் உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அந்த எதிர்பார்ப்பு எனக்கு இருக்க வேண்டும். எதிர்பார்ப்பு சொல்லுகிறது, எதிர்பார்ப்பு எனக்கு இருக்க வேண்டும். உன் முந்தின சீரை காட்டிலும் உனக்கு முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் அதிகமாய் மேலானதாய் கடந்த வருஷத்திலே டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் ஒப்பிடும் போது வரப்போகிற நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதங்கள் மிகவும் மேலானதாய், மிகவும் மேலானதாய், கடந்த நாட்களில் காட்டிலும் மிகவும் மேலானதாய். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஒரு விசுவாசி என்று சொல்லிக்கொண்டு, being a believer and don't have any expectation over God, தேவன் மேலே எந்த விசுவாசமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நபராக இருப்பீர்களானால் நீங்க நீங்க சரியான விசுவாசி அல்ல. நீங்க சொத்த விசுவாசி. சொல்லுங்க, சொத்த விசுவாசி. ஆமா, சொத்த விசுவாசினா என்ன அர்த்தம்னா, விசுவாசியா இருந்தும் கர்த்தர் மேலே எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு நிலையிலே வாழ்கிறவர்கள். கர்த்தர் மேலே ஒரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்ப்பு உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென் சொல்லுவீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு எதிர்பார்ப்பு உண்டாயிருப்பதாக. சொல்லுங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் மேலே எதிர்பார்ப்புள்ளவனாகவே நான் இருப்பேன், நான் இருக்க போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி, மூன்றாவதாக சொல்லுகிறார், பெத்லேகமுக்கு போன்னு சொல்லுகிறார். எங்க போன்னு சொல்றாரு? பெத்லேகமுக்கு போன்னு சொல்லுகிறார். பெத்லேகமுக்கு போ. பெத்லேகமுக்கு போன்னு சொன்னதுல ரெண்டு காரியங்கள். ஒன்று, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவன் கண்கள் காண போகிறது, அவன் பெற்றுக்கொள்ள போகிறான். ஆமென் சொல்லுவீங்களா? பெத்லேகமில தான், ஈசாய் வீட்டில் தான் கர்த்தர் தாவீது என்கிற ராஜாவை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? இவன் பெத்லேகம் போகும்போது, பெத்லேகம் போனா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த தாவீதை இவன் கண்கள் காண போகிறது, இவன் பெற்றுக்கொள்ளவும் போகிறான். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா, இவன் சொல்றான், தீர்க்கதரிசி சொல்றார், சாமுவேல் சொல்றார் கர்த்தர்ட்ட, ஆண்டவரே, ஐயோ என்ன கர்த்தாவே, சவுல் முகம் பொல்லாதவன் ஆயிற்று, அவன் இன்னும் ராஜாவாக இருக்கிறான், சவுல் இன்னும் சாகல, இன்னும் ராஜாவாகத்தான் இருக்கிறான். அவன் ராஜாவாக இருக்கும்போதே நாம் பெத்லேகமுக்கு போய், பெத்லேகமிலே ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்றால், அவனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணின விஷயம் சவுலுக்கு தெரியும் சொன்னா, அவன் என்னை கொன்னே போற்றுவானே ஆண்டவரே, அவன் என்னை கொன்னே போற்றுவானே ஆண்டவரே அப்படின்றா. அவ்வளவு பயம் சாமுவேலுக்கு. அந்த கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அவர் என்ன செய்தாரா, சாமுவேலை பெத்லேகமுக்கு போகும்படியாய் சொல்லுகிறார். ஆமென் சொல்வீங்களா? பெத்லேகேம் இஸ் in the southern area of Judea. யூதேயாவின் தென் பக்கத்தில் இருக்கிற ஒரு பகுதி தான் பெத்லேகேம். சொல்லுங்கள், யூதேயாவின் தென்புறத்தில் உள்ள ஒரு பகுதி. சொல்லுங்க, பெத்லேகேம் எங்க இருக்கு? யூதேயாவின் தென்புறத்தில் உள்ள ஒரு பகுதி. எஸ், நீங்க வேதத்தில் வாசித்து பாருங்க. சவுல் சமஸ்த இஸ்ரவேலும் அவனுடைய ராஜ்யத்தின் கீழ் வந்தது, அவனுடைய அதிகாரத்தின் கீழ் வந்தது. அவனுடைய அதிகாரத்தின் கீழ் வராத, இதுவரைக்கும் வராத ஒரே ஒரு பகுதின்னு சொன்னா பெத்லேகம் தான். ஆமென் சொல்வீங்களா? பெத்லேகம் தான்
இன்னும் சவுலின் அதிகாரத்திற்கு கீழ் வராத பகுதியாக இருக்கிறது. பெத்லெகேமில் தான் சவுல் தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க முடியாது. ஆமென் சொல்வீங்களா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமாம், பெத்லெகேமில் தான் சவுல் தன்னுடைய அதிகாரத்தை காண்பிக்க முடியாது. இப்போ கர்த்தர் சாமுவேலை எங்க அனுப்புகிறான்னு சொன்னா, சாமுவேல் பயப்படுகிறான், சவுல் தன்னை கொன்று போட்டு விடுவானே என்று பயப்படுகிறான். ஆனா கர்த்தர் கொஞ்சம் கூட அதை குறித்து கவலைப்படவே இல்லை. ஏன்னா பெத்லெகேம் சவுலின் அதிகாரத்திற்கு உட்பட்ட பகுதியாய் இல்லாதபடிக்கு இன்னும் அதிகாரத்திற்கு உட்படாத ஒரு பகுதியாக, எல்லையாக காணப்பட்டது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாரம் சொல்லுங்கள், அதிகாரம். முந்தின பாயிண்ட்ல சொன்ன எதிர்பார்ப்புன்னு சொன்ன, எதிர்பார்ப்பு. இப்போ என்ன சொல்லுங்க? அதிகாரம். நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான், இயேசுவை பார்த்து சொல்லுகிறான், நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவனாய் இருந்தும் என்னுடைய அதிகாரத்திற்கு கீழ் இருப்பவர்களும் உண்டு. 8வது அதிகாரம் மத்தேயு. நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவனாய் இருந்தும், 9வது வசனம் வாசிமா, 8:9, மத்தேயு 8:9. நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். நான் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்ட, எனக்கு மேல அதிகாரிகள் இருக்கிறாங்க, எனக்கு மேல அதிகாரிகள் இருந்தாலும் எனக்கு கீழே என் அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள் இருக்கிறார்கள். ஆமென் சொல்வீங்களா? என் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டு இருக்கிறவர்கள் உண்டு, என் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவனை பார்த்து போ என்றால் போகிறான், மற்றொருவனை பார்த்து வா என்றால் வருகிறான், ஒருவனை பார்த்து இதை செய் என்றால் அவன் செய்கிறான். இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்ல போறேன். அதிகாரம், பிசாசு அதிகாரம் உள்ளவன். ஆமென் சொல்வீங்களா? இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மை உட்படுத்தினவர். சொல்லுங்கள், இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய அதிகாரத்திற்கு நம்மை உட்படுத்தினவர். அப்ப பிசாசுக்கு அதிகாரம் இருக்குதா? இருக்குது. சொல்லுங்க, பிசாசுக்கு அதிகாரம் இருக்குதா? சத்தமா சொல்லுங்க, பிசாசுக்கு அதிகாரம் இருக்குதா? ஆமா. அந்த பிசாசு என்ன செய்கிறான்? அதிகாரம் இருக்கிறபடினாலே ஒருவனை குடி என்றால், ஒருத்தர் தான் சொல்றார் பதில், ஒருவனை குடி என்றால், ஒருவனை அடி என்றால், அவன் ஒருவனை, நான் சொல்றது புரியுதா? புரியுதா? ஆமா, ஆமா. ஏன் குடிக்கிறாங்க தெரியுமா? பிசாசனுடைய அதிகாரத்துக்குள்ள இருக்கிறான். ஏன் அடிக்கிறான் தெரியுமா? பிசாசனுடைய அதிகாரத்தில். ஒருவனை பார் என்றால், சொல்லுங்கப்பா எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, பார்க்கிறான். ஒருத்தியை பார் என்றால், இதையே நோண்டிக் கொண்டிருந்தால் அவள் பார்க்கிறாளா? நோண்டிக் கொண்டிருக்கிறாள். புரியுதா? இப்ப ஏன் நோன்றீங்கன்னு தெரியுதா? ஆமா. ஏன் நோன்றீங்கன்னு தெரியுதா? ஆமா. ஏன் பார்க்குறீங்கன்னு தெரியுதா? அசுத்தமானதை நீ பார் என்றால் அவன் பார்க்கிறான். அருவருப்பானதை செய் என்றால் அவன் செய்கிறான். அவன் செய்கிறான். அவன் செய்கிறான். கவனிங்க, நீங்க ஒரு காரியத்துக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு காரியத்துக்கு நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா, ஒரு விசுவாசி அவங்க வீட்டுக்கு ஒருத்தர் மாலை போட்டுட்டு வந்த ஒரு அம்மா வந்தது. மாலை போட்டுட்டு வந்து அவங்ககிட்ட காணிக்க துட்டு கட்டுச்சு. துட்டு கட்டேனே அவர் நாங்களாம் வேத்தில் இருக்கிறோம், நாங்களாம் தர முடியாது, போயிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. அவர் அந்த அம்மா சொன்னிச்சு, அண்ணாச்சி நீங்கள் என் மாலை போட்டதுக்காக தர வேண்டாம், நான் உங்கள் சொக்காரி தானா? சத்தானா ஐயா? இல்லை தப்பா? சொக்காரி. நான் உங்கள் சொக்காரி இல்லை, சொந்தக்காரி இல்லை, அதுக்காகவாச்சு தாங்க
அப்படின்னு இவர் என்ன செஞ்சார், கொஞ்சம் காசை எடுத்து சொக்காரி ஆச்சே கேட்குற ஆளாச்சேன்னு கொடுத்தா அன்னைக்கு ராத்திரியே மேற்படியாக வந்துட்டான். இயேசுவின் ரத்தஞ்சம், இயேசுவின் ரத்தஞ்சம், ஓடு போன்னு சொன்னால் போ. அதே நீ தான் காலையில் கொடுத்து தானே என்னை கூப்பிட்ட, இதை காலையில் மனப்பூர்வமாக கொடுத்தியன். ஐயோ சொக்காரின்னு நினச்சி கொடுத்தா இவ வந்துட்டா. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம ஏன்னா அதிகாரம் அதிகாரம் அதிகாரம். ஒருவனை செய் என்றால் செய்கிறான், குடி என்றால் குடிக்கிறான், அடி என்றால் அடிக்கிறான், பிடி என்றால் பிடிக்கிறான். ஆமா, கர்த்தர் சொல்றாரு, உனக்காக ஒரு மேலான ஆசீர்வாதத்தை நான் வச்சிருக்கும் போது அந்த மேலான ஆசீர்வாதத்தை, உன் அபிஷேகத்தை நீ குறைத்து கொள்ளத்தக்கதாய் நீ நடக்கும் போதெல்லாம் பிசாசுடைய அதிகாரம் உன் மேல் மேலோங்கி தேங்க்யூ மேலோங்கி நிற்கும். ஆமென் சொல்வீங்களா? ஆகவே நான் உன்னை பிசாசுடைய அதிகாரம் எதுவும் இல்லாத தேவனுடைய மந்தைக்குள்ளாக கொண்டு வர விரும்புகிறேன். அல்லேலூயா. கொலோசியர்கள் நிருபத்திலே 1வது அதிகாரத்திலே 13வது வசனத்தை வேகமாய் வாசிக்கலாம். கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் வேகமாய். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். கவனிங்கள், இங்கே 2 காரியங்கள் நடக்கிறது. உங்க வாழ்க்கையில் 2 காரியங்கள் நடந்திருக்க வேண்டும். ஒன்று, இருளின் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். மாத்திரமல்ல, தம்முடைய அன்பின் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளாக உங்களை உட்படுத்தியும் இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அப்ப இருளின் அதிகாரத்திலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உங்களை உட்படுத்தி இருக்கும்போது, அன்பின் வேற ஒரு அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் வந்துவிட்ட பொழுது, பழைய அதிகாரம் பிசாசின் அதிகாரம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். உங்க கையில தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. ஆமென் சொல்வீங்களா? உங்க வீட்டுக்குள்ள ஒரு திருநாய் வந்தா எவ்வளவு ஆத்திரமா எவ்வளவு அவசரமா விளக்கமாற எடுத்து அந்த தெருநாயை விரட்டுவீங்களோ, அவ்வளவு ஆத்திரமா அவ்வளவு அவசரமா நீங்க பிசாசு உங்ககிட்ட எந்த விதத்திலும் அதிகாரம் செலுத்தக்கூடாதபடிக்கு அவன் சேட்டை பண்ணினானா இயேசுவின் நாமத்தினால் உன்னை நான் துரத்துகிறேன். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. உன் பாச்சா என்னிடத்திலே பலிக்காது. சொல்லுங்க, உன் பாச்சா என்னிடத்திலே பலிக்காது. பிசாசுடைய காரியம் அதிகாரம் எதுவும் என்னிடத்தில் செல்லுபடி ஆகாது. தேவனுடைய பிரச்சனை உணரத்தக்கதான நபர்களோடு கூட பழக ஆரம்பிங்க. அபிஷேகம் குறைந்து போகத்தக்கதான காரியங்கள் எதையும் செய்யாதபடிக்கு நீங்க உங்கள் தைல குப்பியை எண்ணெயால் நிரப்பும் போது, ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கும் போது, ஆமென் சொல், கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஒரு சிலர் இந்த மாதம் ஜனவரி மாதம் முடிவிற்குள்ளாக நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒரு சிலர் இந்த வருஷத்தின் 5வது மாதம் கடந்து போவதற்குள்ளாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒரு சிலர் இந்த வருஷத்தின் கடைசி மாதங்கள் கடந்து போவதற்குள்ளாய் நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்காய் மேன்மையான ஆசீர்வாதங்களை நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, அந்த நபர் நான் தான், அந்த நபர் நான் தான், நான் எதிர்பார்க்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், நான் எதிர்பார்க்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன். சொல்லுவோம் சத்தமாய் வாய் திறந்து சொல்லுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய் திறந்து சொல்லு, நான் எதிர்பார்க்கிறேன் ஆண்டவரே, அந்த நபர் நான் தான், அந்த நபர் நான் தான், அந்த நபர் நான் தான். Thank you Jesus. கர்த்தர் விரும்பாதவைகளின் மேலே எந்த மட்டும் நீ இன்னும் ஆசை வைத்திருப்பாய் மகளே, கர்த்தர் விரும்பாதவைகள் மேலே, வெறுக்கிறவைகளின் மேலே எந்த மட்டும் நீ அதை விரும்பி கொண்டிருப்பாய் மகனே, இந்த காரியத்தை செய்யும் போதே கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை என்பதை, இந்த காரியத்தை செய்யும் போதே
கர்த்தருடைய கரம் உன்னோடு கூட இல்லை என்பதை உணராமல் போகிறது என்ன? நீ என்னுடைய அருமை மகள் அல்லவா? உன்னோடு இரத்தத்தின் உடன்படிக்கை நான் செய்திருக்கிறேன் அல்லவா? உன்னை எவ்வளவாய் நான் உயர்த்தி வைத்திருக்கிறேன் அல்லவா? சவுலை போல அல்ல, தாவீதை போல என் இருதயத்திற்கேற்ற ஒரு புருஷனாய் நீ இருக்க வேண்டும் என்று, மகளாய் மகனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பி இந்த வார்த்தைகளை கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கர்த்தரிடத்திலே சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என்னோடு கூட பேசுவதற்காக ஒரு நாளும் என் வாழ்க்கையிலே எந்த ஒரு காரியத்தின் நிமித்தமும் என்னை ரட்சித்ததற்காய், என்னை அபிஷேகத்திற்காய், என்னை ஆசீர்வதித்ததற்காய், எனக்கு கிருபை பாராட்டியதற்காய் என்னை குறித்து நீ துக்கப்படக்கூடாது ஆண்டவரே. என் நிமித்தம் நீ மனஸ்தாபப்படக்கூடாது ஆண்டவரே. என் நிமித்தம் நீ மனஸ்தாபப்படக்கூடாது ஆண்டவரே. அபிஷேகம் நான் நிரப்ப நிரப்ப கர்த்தர் ஸ்தோத்திரம், மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பதாக உன் தைல குப்பியை தைலத்தால் நிரப்பிக்கொள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். உன் அபிஷேகம் குறைந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாய் நீ பார்த்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஜாக்கிரதையாய் உன் அபிஷேகம் குறைந்து போவதை நீ அறியாமல் போவாயானால் கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிற மேன்மைகளை, ஆசீர்வாதங்களை உனக்கு தரும்போது அந்த ஆசீர்வாதங்களை நீ அனுபவிக்க முடியாமல் போய்விடக்கூடுமே. அதை முழுவதுமாய் சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போய்விடக்கூடுமே. அவை இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வதற்கு முன் உன் அபிஷேகத்தை இழந்து போகாதபடிக்கு அதை தக்க வைத்துக் கொள்ள. ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஒரு எதிர்பார்ப்புள்ள விசுவாசியாய். ஆமா, சாமுவேலுக்கே சொல்லல, நான் தாவீதைத்தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி உங்களுக்கு எனக்கு சொல்லுவாரா? ஆனா கர்த்தர் தெரிந்து கொண்டு வைத்திருக்கிறார். உங்களுக்காய் மேன்மைகளை வைத்திருக்கிறார். நீங்கள் நினைத்திராதே, நீங்கள் கற்பனை செய்திராதே ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். God has prepared many more blessings for you.